நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை கவனிக்க போகிறோம். யாக்கோபு 1வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். அவ்வளவுதான், மோசம் போகாதிருங்கள். யாக்கோபு 1:16 வாசிக்கிறோம். இந்த யாக்கோபுங்கிற கர்த்தருடைய சீஷன் சொல்லுகிறார், என் பிரியமான சகோதரரே மோசம் போகாதிருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்துல நிறைய காரியங்கள் நம்மை மோசம் போக்கும். சத்துருவானவனும் பல விதமான காரியங்களை வைத்து நம்மை மோசம் போக்குவான், ஏமாற்றுவான், வஞ்சிப்பான். இவைகளை இன்றைக்கு நம்ம எப்படியெல்லாம் சத்துரு நம்மை வஞ்சிக்கிறான் என்கிறதுல ஒரு சில காரியத்தை கவனித்து, இதுல இருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு தெளிந்த புத்தியை கொடுத்து அதை மேற்கொள்ளக்கூடிய தேவ பலத்தை ஆவியானவர் நமக்கு கட்டளையிடுவாராக. ஆமென் சொல்லுங்க, ஆமென். பாருங்க, எப்படியெல்லாம் நாம் மோசம் போகிறோம் என்கிறதை இன்றைக்கு நம்ம கவனிப்போம்னா, முதல்ல யார் நம்மை மோசம் போக்குகிறாங்க அப்படின்னா, நம்மை நாமே வஞ்சித்து கொள்ளுகிறோம். முதல்ல யார் என்னை ஏமாற்றுகிறான் அப்படின்னா, நான் தான் என்னை நானே ஏமாற்றிக் கொள்ளுகிறேன் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. 1 யோவான் 1வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 யோவான் 1:8 வசனம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால், நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளுகிறவராக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது என்பதாக எழுதப்பட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னை நானே எப்படி ஏமாற்றிக் கொள்ளுகிறேன் அப்படின்னா, என்கிட்ட பாவம் இல்லை, நான் நல்லவன், நான் நல்லதுதான் செய்தேன், ஒருவருக்கு நான் அநியாயம் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. நான் என்ன பாவம் செய்தேன்? ஆனா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, இந்த மனுஷன், ஒரு மனிதன் உண்டாக்கப்பட்டது பாவத்துல தான் உண்டாக்கப்படுகிறான். அந்த பாவம் பூரணமாகும் போதுதான் மரணத்தை பிறப்பிக்கும் என்பதாக யாக்கோபு நிருபத்துல வாசிக்கிறோம். கவனிங்க, நம்மிடத்துல பாவம் இல்லை என்போமானால் நம்மால பரிசுத்தத்துல வளர முடியாது, தேவனிடத்துல உதவியை கேட்க முடியாது. நான் என்று இருக்கிற அந்த அகந்தை, அந்த மேட்டுமையான காரியம் நமக்குள்ளாக எழும்ப ஆரம்பிக்கும். என்னை நானே வஞ்சித்துக் கொள்ளுகிறேன். எப்படி? என்னிடத்துல பாவம் இல்லை, நான் யாருக்கும் அநியாயம் பண்ணல, நான் பரிசுத்தவான் என்று சொல்லுகிறோம். பாருங்க, வேதத்துல வாசிக்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல ஒரு 2 பேரு ஜெபிக்கிறதுக்காக தேவாலயத்திற்குள்ளாய் போனானாம். அதுல ஒருத்தன் ஆயக்காரன், இன்னொருத்தன் பரிசேயன். பரிசேயனுடைய ஜெபத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவன் சொல்லுவான், ஆண்டவரே, நான் வாரத்துல இத்தனை நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன், விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, யாருக்கு நான் எந்த அநியாயத்தையும் பண்ணல, ஆனா நான் இந்த ஆயக்காரனை போல இல்ல என்று சொல்லுகிறான். அதுதான் அவனுடைய ஜெபம். லூக்கா 18ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம், 10ஆம் வசனம் முதற்கொண்டு வாசிக்கலாம். அவனுடைய ஜெபத்தை பாருங்க, அவனுடைய ஜெபத்தை வாசிப்போம். 11வது வசனம், லூக்கா 18:11. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். பாருங்க, அப்ப என்ன அர்த்தம்? இவன் தான் நல்லவன் என்று தன்னைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறான். அதனால அவன் தேவ சமூகத்துக்கு வரும்போது அவனுடைய பாடி லாங்குவேஜ் பாருங்களேன், வந்து இப்படி நிக்கிறான். இப்ப நின்னு ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே, நான் அவன மாதிரி இல்ல, நான் விபச்சாரம் பண்ணல, திருடல, பாவமே பண்ணல, ஆனா நான் என்ன பண்றேன்? வாரத்துல உபவாசம் பண்றேன், தசமபாகம் செலுத்துறேன், ஒழுங்கா கோயிலுக்கு வரேன், இதெல்லாம் பண்றேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணினானா. இதற்காக ஸ்தோத்தரிக்கிறானா. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, அதோ அந்த பாவியாகிய ஆயக்காரனை போல
நான் இல்லை என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளை, இவன் ஜெபத்துல எவ்வளவு பெருமை இருக்கு பாருங்க, இவன் ஜெபத்துல எவ்வளவு மேட்டுமை இருக்கு பாருங்க. என்றைக்கு நம்ம மற்றவர்களை ரொம்ப தாழ்வா நினைக்கிறோமோ, என்றைக்கு நாம் மற்றவனை சீப்பா நினைக்கிறோமோ, அன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கவே மாட்டார். நீங்கள் பரிசுத்தமாகவே முடியாது. மற்றவர்களை தவறுதலாய் பேசினாலும், மற்றவர்களை சீப்பா எண்ணினாலும், கர்த்தர் உன் ஜெபத்தை ஒரு நாளும் அங்கீகரிக்க மாட்டார். நான் சொல்லல, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. மற்றவர்களை நம்மை பார்க்கிலும் அதிகமா எண்ணி அவர்களை கனம் பண்ணுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் இயேசுவை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ, அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவர்களை சீப்பாய் நினைக்கவே கூடாது. அதுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படி நினைச்சிட்டான்னா அவன் யாரு? பரிசேயனுடைய ஆவியை கொண்டவன். அவன் பரிசேயன். அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். அதனாலதான் பாருங்க, அவன் ஜெபத்துக்கு வரும்போது அவனுடைய பொசிஷன் பாருங்களேன், அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. முதல்ல நாங்க ஜெபம் நடத்துவோம். அந்த ஜெபம் நடத்தும் போது ஒரு அம்மா நைட்டில வந்து உட்காரும். அந்த அம்மா சொல்லும், எப்படி இருந்தாலும் ஏசுப்பா, அப்படி என் அப்பா தானே அப்படின்னா. நீ போய் அதே மாதிரி ஆபீஸ்ல போய் உட்காரு நைட்டியோட, இல்ல லுங்கியோட போய் ஆபீஸ்ல போய் உட்காருன்னு ஏற்றுக்கொள்வானா? இல்ல. ஆனா தேவ சமூகத்துக்கு வரும்போது ஒரு பயபக்தி கிடையாது. அதுதான் பரிசேயனுடைய ஆவி. அவன் வந்து நிக்கிறான். ஆனா அதே ஆயக்காரனுடைய பாடி லாங்குவேஜ் பாருங்க. ஆயக்காரன் எப்படி ஜெபம் பண்றான் பாருங்களேன். இவன் வந்து நிக்கிறான். ஆயக்காரன் தூரத்துல நின்று அந்த 13வது வசனத்துல பாருங்க, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு கூட ஏறெடுக்க துணியாமல் தன் மார்புல அடித்து கொண்டு, என் தேவனே, பாவியாக என் மேல கிருபையாயிரும். அடுத்த வசனத்தை கவனிங்க. அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவன், நான் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். கையை விட்டு ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் இருதயத்தின் எண்ணம் எப்படியோ அப்படிதான் நம்ம தேவ சமூகத்துல வந்து நிப்போம். உன்னை யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்? கர்த்தாவே, நான் இதை செஞ்சுட்டேன் அது செஞ்சுட்டேன், என்னிடத்துல ஒரு பாவம் இல்லைன்னு சொல்லி நினைப்போம்னா, என்னை நானே மோசமாக்கி கொள்ளுகிறேன், என்னை நானே ஏமாற்றி கொண்டிருக்கிறேன். அல்லது மற்றவனை நான் சீப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னா, என்னை நானே மோசம் போக்கி கொள்ளுகிறேன், என்னை நானே ஏமாற்றி கொண்டிருக்கிறேன். ஆனா கர்த்தர் சொல்றாரு, தன்னுடைய சமூகத்துல, கர்த்தருடைய சமூகத்துல யார் ஒருவன், ஆண்டவரே, என் சிந்தையில நான் பாவம் பண்ணிட்டேன், என் வாயை தவறி பேசிட்டேன், ஆண்டவரே, நான் கொஞ்சம் கோபப்பட்டுட்டேன், எரிச்சல் அடைஞ்சிட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி யார் ஒருவன் எழும்பி தேவ சமூகத்துல நிற்கிறானோ, கர்த்தர் அவனை நீதிமான் ஆக்குவார். அல்லேலூயா. பாருங்க, நம்மை நீதிமான் ஆக்குவதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு பாவமாக்கப்பட்டார் சிலுவையில. நம்ம இடத்துல பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளுகிறோம்.